பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். எப்படி? அங்கே அதுக்கு முன்பதாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா ஜாதிகள் கண்களுக்கு முன்பதாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். இந்த புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா 53:1 ஒரு கொஸ்டின் மார்க் வருகிறது. அந்த புயம் எல்லா ஜாதிகளுக்காக வெளிப்பட்டது. எல்லா ஜாதிகளுக்காகவும் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். கல்வாரி சிலுவைக்குள் போனார். எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டார். எல்லாருக்காகவும், இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்காகவும் மரணத்தை ருசித்து பார்த்தார். ஆகையால் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டது, ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. இது எல்லாரும் கண்டார்கள். ஸோ அந்த நாளில் அந்த பரிசுத்த புயத்தை தேவன் வெளிப்படுத்தினார். அந்த காலை வேளையிலும் கூட, என் மகனே, என் மகளே, அந்த புயம் உனக்கும் வெளிப்பட்டிருக்கிறது. அது எல்லா ஜாதிகளுக்கும் வெளிப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லா ஜாதிகளும் நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள்.